அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 64வது நிகழ்வு இது. நாம் சென்ற வகுப்பில் நொபரு கேரிஷ்மாவினுடைய அந்த புத்தகத்தின் அடிப்படையில் வரலாற்று போக்கில் தமிழ் சமூக வரலாறு என்ற தலைப்பை எடுத்து பேசணும். அவருடைய புத்தகத்தினுடைய பெயரே வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்பதுதான். தென்னக சமூகம்னு அவர் சொன்னா கூட அவர் உண்மையில தமிழ் சமூகத்தை பற்றி தான் அதில் பேசுகிறார். அதனால வேண்டி நமக்கு அது ஒரு நல்ல அடிப்படை. அவர் ஜப்பானியர், அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய பொறுப்புல இருந்தவரை, பல உலக தமிழாராய்ச்சி மாநாடுகளை தலைமையேற்று நடத்தியவர். ஒரு ஜப்பானியராக இருந்தாலும் ஜப்பானிய பல்கலைக்கழகங்களில் பணியாற்றினாலும் அவருடைய ஆய்வுகள் பெரும்பாலும் தென்னிந்திய சமூகம், குறிப்பாக தமிழக சமூகம் தொடர்பானவையாக இருக்கு. அவருடைய கட்டுரைகளை தொகுத்து நம்ம தஞ்சையிலிருந்து தொல்லியல் கழகம் அதை நூலாக வெளியிட்டிருக்கு. ஒரு 7 பேராசிரியர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதில் நமக்கு இருக்கிற அக்கறை என்னன்னா, அந்த நூல் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருப்பது தமிழ் சமூகத்திலான நில உறவுகளை. ஏன்னா தமிழக வரலாற்று நூல்கள் பெரும்பாலும் அரசியல் வரலாற்று நூல்கள் தான். அவை சமூக வரலாறாகவோ பொருளியல் வரலாறாகவோ அமையல. இலக்கிய வரலாறு நிறைய பேர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இலக்கிய வரலாறு என்பதும் அரசியல் வரலாறு என்பதும் அடிப்படை தேவையாகிய சமூக பொருளியல் வரலாற்றுக்குள்ள நுழையவே இல்லை. நம்ம கல்வி வரலாறு பற்றி தேடும் போது கூட என்ன தெரிஞ்சிச்சுன்னா, சங்ககாலத்திய கல்வி பற்றி சில செய்திகள் கிடைக்குது. பிறகு பிரித்தானியர் வருகைக்கு பிறகான கல்வி பற்றி ஏராளமான செய்திகள். ஆனா தமிழகத்தில் பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், சேரர்கள் அவர்களுடைய காலங்களில் இருந்த கல்வி முறை, இதை பற்றிய செய்திகள் போதிய அளவுக்கு இல்லை. நாம இலக்கியங்கள்ல போய் தேடி தேடி சான்றுகளை தேட வேண்டியிருக்கு. நேரடியான வரலாற்று சான்றுகள் கிடைக்கல. இப்ப அந்த மாதிரி ஒரு காலத்தை பற்றி, ஏடறியாத வரலாற்று காலம் அல்லது ஏடறிந்தது என்றாலும் இப்ப நம்ம நினைக்கக்கூடிய ஏடு அது இல்லாத ஒரு காலம் பற்றி எப்படி ஆய்வு செய்வது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு 4 வழிமுறைகள் இருக்கு. ஒன்று இலக்கியம். சங்க இலக்கியத்தை கொண்டு நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தொல்காப்பியர் காலத்திய தமிழ் சமூகம், தொல்காப்பியருக்கு முற்பட்ட தமிழ் சமூகம், சங்க காலத்திய தமிழ் சமூகம் பற்றிய செய்திகள் எல்லாம் அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. இது இலக்கிய சான்று. இரண்டாவது கல்வெட்டு சான்றுகள். தொடக்க காலத்துல ரொம்ப குறைவு. ஆனா சோழர் காலத்தில் கல்வெட்டு சான்றுகள், பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் ஏராளமா வருது. குறிப்பா சோழர் காலத்தில் தான் மிக அதிகமான கல்வெட்டுகள். தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் 1,00,000 எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இது 2வது சான்று. 3வது சான்று பயண குறிப்புகள். பயணம் செய்கிறவர்கள் எழுதி வைக்கக்கூடிய குறிப்புகள். இப்ப யுவான் சுவான் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், இங்க இருந்து போனவங்க எழுதுனது. இந்த 3வது சான்று. 4வது சான்று என்பது அகழாய்வு மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மைகள். 4வது சான்றுதான் இப்ப அண்மையில நமக்கு கீழடியில கிடைச்சது, இன்னும் மற்ற இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சான்றுகள். இதுல இந்த 4 சான்றுகள்லையும் அப்படியே நம்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று இலக்கிய சான்று. ஏன்னா இலக்கியம்னாலே அது ஒரு படைப்பு இலக்கியமா இருக்கு, புலமை இலக்கியமா இருக்கு. அதில் மிகைப்பாடுகள் இருக்கலாம், வர்ணனைகள் இருக்கலாம். அது அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனா அதுக்குள்ளேயும் உண்மை பொதிந்திரும்.
சங்க காலத்தில் கல்வி கற்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, சமூகத்தில் எல்லோருக்கும் கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான மேடைகள் இருக்கு, கல்வியற்றவர்களுக்குரிய மரியாதை இருக்கு. கல்வி அறிவின் அடிப்படையில் தான் கீழ்குளம் மேல்குளம் என்றெல்லாம் வரையறுக்கப்படுதுன்னா சங்க இலக்கியங்களை நமக்கு அவ்வளவு சான்றுகள் கிடைக்கும். 2000ற்கு மேற்பட்ட சங்க பாடல்கள் இருந்து அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அன்றைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான மனமுறைகள் இருந்துச்சு, என்ன பண்பாடுகள் நிலவியது. யாயும் ஞாயும் யாராகியதோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர்லாம் நமக்கு குலம் கருதாத உறவுகளை பற்றி காட்டுது. இப்படி நிறைய நம்ம இலக்கிய சான்றுகள். ஆனா அந்த இலக்கிய சான்றுகள்ல நாம் கொஞ்சம் வடிகட்டி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு. இப்ப கல்வெட்டு சான்றுகள் அதுக்கு அடுத்தபடி நம்பகமான சான்றுகள். ஆனா கல்வெட்டு சான்றுகள் என்ன சிக்கல் இருக்குதுன்னா, அதுலயும் கொஞ்சம் மிகைப்பாடுகள் இருக்கலாம். இப்ப உதாரணமா மன்னர்கள் மெய்கீர்த்திகள் எழுதுறாங்க. ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி, அதுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் மெய்கீர்த்தி. ராஜராஜ சோழன் காலத்துலதான் இந்த மெய்கீர்த்திகள் ஆரம்பமாகுது. இந்த மெய்கீர்த்திகள்ல மன்னரை பற்றிய கொஞ்சம் மிகைப்பாடுகள் இருக்கலாம். இந்த மெய்கீர்த்திகள் இவங்க யார் எழுதினாலும் முதல்ல வடமொழியில எழுதி அப்புறம் தமிழ்ல எழுதுறாங்க, பதிவு பண்றாங்க. ஆனா அது பெரிய சான்று நமக்கு. அப்ப இலக்கிய சான்றும் கல்வெட்டு சான்றும் இப்படி ரொம்ப நம்பகமான உறுதியான சான்றுகள் இந்த அகழாய்வு சான்றுகளும் பயண குறிப்புகளும் தான். பயண குறிப்புகளில் செய்திகள் அப்ப எழுதப்பட்டது. அதுல பெரும்பாலும் மிகைப்பாடு இருக்காது. அவங்களுக்கு தெரியாம போற செய்திகள் இருக்கலாம். ஆனா அந்த பயணம் செய்து ஆய்வு செய்து எழுதுகிறவர்கள் எந்த பக்கமும் சாயாமல் அவங்க நடுநிலையாக எழுதுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டுதான் நிறைய பயண குறிப்புகளை பற்றி, பண்டை காலம் பற்றி நமக்கு அறியாத, நாம் நேரடியாக அறியாத காலம் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த அகழாய்வு சான்றுகள் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஒண்ணு யாரும் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வர முடியாது. 2 அதை அறிவியல் முறையில அதனுடைய வயதை கணக்கிட்டலாம். ஒரு மனித எலும்பு கூடு மண்ணில் புதைந்து போய் அது என்ன ஆகும்? ஃபாசிலா மாறும், புதை வடிவமாக மாறும். மரம் என்னாகும்? கல்மரம் ஆயிடும், கல்லாயிடும் அது. அப்புறம் நிறைய கரி உருவாகும். மரம் அழிந்து கரியாகும். பல பொருட்கள் இப்படி மாறி போகுது. இந்த பொருட்களை கொண்டு போய் நீங்கள் கரிம ஆய்வுக்கு உட்படுத்துவதன் மூலம் ரொம்ப நெருங்கிய துல்லியத்தோடு ஆண்டை கரைக்கும். இப்ப கீழடியில நம்ம அதை நல்லா பார்த்தோம். ஆதிச்சநல்லூர்ல அதுக்கு விட தொன்மையான சான்றுகள் கிடைச்சிச்சு. இந்த ஆய்வுகள் முழுமையாக நடைபெறும் போது இன்னும் அதிகமான சான்றுகள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம அன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்துச்சுதா இல்லையா? அன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, தொழில்கள் எப்படி இருந்தன? இப்ப கீழடி சான்றுகள் நமக்கு மிகப்பெரிய சான்றுகளா கிடைச்சிச்சு. இப்ப பொருளை நதிக்கரை சான்றுகள் தேடப்படுவது போல, வைகை நதிக்கரையில தேடப்படுவது போல, இப்ப காவிரி கரையில இதே போன்ற ஆய்வுகள் நடைபெற்றால் நமக்கு இன்னும் பல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா பூம்புகார் கடல் ஆய்வுகள்லயே நமக்கு நிறைய கிடைச்சது. கடல்ல போய் அதெல்லாம் முழுசா ஆய்வு செய்ய விடல, அரசு மறிச்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. நீங்க குடியரசு நாள்ல வண்டி கொண்டு போறதுக்கே அவனுக்கு வைத்தறிச்சலா இருக்குன்னா இந்த ஆய்வுகளை எப்படி விடுவான்? நமக்கு பாருங்க, நமக்கு ஒரு அடிமையினுடைய நிலை பாருங்க. நம்ம கடந்த காலத்தை கூட ஒழுங்கா தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இல்ல. அவன் கற்பனையா சொல்லக்கூடிய ஒரு சரஸ்வதியார் எங்க போகுதுன்னு ஆய்வு பண்ணா அதுக்கு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி கொண்டு பொய்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். இதான் நிலைமை. இப்ப இந்த பின்னணியில தான் நமக்கு தமிழ் சமூகத்தினுடைய நில உறவுகள், கிராமப்புற வாழ்க்கை முறை, இந்த கிராமப்புற வாழ்க்கை முறை நில உறவுகளில் அரசுகள் வகித்த பங்கு, அரசுக்கும் அதுக்கும் என்ன உறவு? அதுல நொபுரு கேரிஷ்மா முதல்ல என்ன சொல்லி தொடங்குறாருன்னா, மார்க்சிடமிருந்து ஆரம்பிக்கிறார். மார்க்சுக்கு ஒரு பார்வை இருந்தது. பிரித்தானியர் வருகைக்கு முந்தைய இந்திய சமூகம் என்பது ஒரு தேக்க நிலை சமூகமாக இருந்தது. இட் வாஸ் எ ஸ்டாக்னன்ட் சொசைட்டி. ஏன் தேக்க நிலை சமூகமாக இருந்துச்சுன்னா,
தன்னிறைவு சிற்றூர்களாக இந்த ஊர்கள் இருந்தன. ஒரு ஊரோ ஒரு சில ஊர்களோ சேர்ந்தால் தேவையானவை அனைத்தும் அங்கேயே விளைவிக்கப்படும், அங்கேயே ஆக்கப்படும். எனவே வணிகம் அல்லது சரக்கு உற்பத்தி இதெல்லாம் இல்லை. இது வளர்ச்சிக்கான வாய்ப்புகளே நம்ம சுருங்கி போச்சு. எல்லா இடத்திலும் கிடைக்காத அரிதான சில பொருட்கள் தான் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இந்த கருத்து குறித்து நம்ம பல முறை இங்க நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அதிலிருந்து வந்தது ஒரு உற்பத்தி முறை, ஆசிய வழி பொருளாக்க முறை என்பது நிலங்கள்ல நிலவடிச்சு. ஒன்று, அதற்கு மலைகளிலிருந்து உருண்டு வருகிற ஆறுகள் மண்டல்களை கொண்டு வர்றாங்க. இனண்டேஷன் தியரின்னு சொல்லுவாங்க, வெள்ளப்பெருக்கு கோட்பாடு. எப்படி நம்முடைய சோழ நாட்டிலேயோ இல்ல காவிரி கரையிலேயோ காவிரி தீரத்திலேயோ இந்த மண் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் எப்படி விளைவிக்குது, விளைச்சல் கொடுக்குது? இது ஒரு மர்மம் இல்லையா? ஒரு குருதுக்குள்ள தானியங்களை போட்டு வச்சா எடுக்க எடுக்க குறையணும். விதை முளைத்து வருவது, அதற்கு தேவையான நைட்ரஜன் சத்து, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்ற உரங்கள், எரு சத்துக்கள்லாம் இந்த மண்ணுக்கு எங்க இருந்து கிடைக்குது? அப்பதான் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, மலைகளிலிருந்து வண்டலை உருட்டி கொண்டு கற்களை உருட்டி கொண்டு பாய்கிற அந்த ஆறு இந்த மண்ணில் இழந்த சத்துக்களை மீட்டு கொடுத்து கொண்டே இருக்கு. இதே போல கால்நடைகளை நீங்க பயன்படுத்தும் போது அது கொடுக்கிற சாணம் அந்த மண்ணுக்கு போய் சேர்ந்துருது. விளைவிக்கிற கதிர்களுடைய தாள் பகுதி அது உரமாகுது. இது எல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்புறம் மண்புழுக்கள், அப்புறம் அதுல வளர்க்கக்கூடிய விலங்குகள், அவற்றினுடைய எச்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஆக தொடர்ச்சியா இது இருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சி நடக்குது. எட்டர்னல் சர்க்குலேஷன். இது நைட்ரஜன் சுழற்சி என்பது மீண்டும் மீண்டும் நடந்துட்டு. அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுகிறது? காற்றாற்றை கட்டுப்படுத்தி இந்த நீர்ப்பாசனத்தை ஒழுங்கா செய்யணும். இரிகேஷன், இனண்டேஷனை இரிகேஷனை மாற்றணும். அதை மன்னர்கள் செஞ்சார்கள். இந்த மன்னர்கள் அதை நல்ல இரிகேஷனா மாத்துறதுக்கான சான்றாதான் நமக்கு இன்னைக்கும் இருக்கிறது கரிகாலன் உருவாக்கிய கல்லணை. கழுங்கு அமைப்பை ஏற்படுத்தி கரைகளை கட்டி ஒரு காட்டாராக அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த காவிரியை பொன் விளைக்கும் பொன்னியாராக மாற்றினா கரிகாலன். அதுக்கு பிறகு அதுல சுண்ணாம்பு பூசிருக்காங்க, காரை பூசிருக்கிறாங்க, புதிய கால்வாய் வெட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, கழுங்கு முறை, அதுவேதான் கரிகாலனுக்கு கொடுத்த அந்த முறைதான் இன்னைக்கு நீடிக்குது. இது ரொம்ப அதிசயமான செய்தி. எத்தனை முறை சொன்னாலும் தகும். மழை இல்லாத ஊரில் கற்களை கொண்டு ஒரு அணையை உருவாக்கிய ஒரு அற்புதமான சாதனை அது. தமிழ் சமூகத்தினுடைய சாதனை. கரிகாலன் பேர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். கரிகாலன் சாதனை கரிகாலன் காலத்திய அந்த தமிழ் சமூகத்தினுடைய சாதனை. அப்ப அந்த நிலத்தில் விளைந்த அந்த விளைச்சலை அது முழுக்க அந்த நிலம் சமூக உடைமையாக, சமூகத்தின் பேரல் அரசு உடைமையாக இருந்ததா? நிலத்தில் தனி உடைமை இல்லையா? அல்லது இந்த தனி உடைமையும் சமூக உடைமையும் கலந்த ஒரு நிலை இருந்ததா? இதையெல்லாம் ஆய்வு செய்தால்தான் நமக்கு இந்த கிராமப்புறத்தினுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய சமூக உறவுகள், அதனுடைய படிமலர்ச்சி வரலாறுலாம் நமக்கு கிடைக்கும். அதை நுபுரு கரிஷ்மா கையில் எடுத்து செய்தார். அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றுகள் எதுன்னா கல்வெட்டு சான்றுகள். நம்ம இங்க பல முறை பேசியிருந்தோம். சோழர் காலத்திய கல்வெட்டு சான்றுகள்னா அவருக்கு பெரிய வாய்ப்பாக வாய்த்தது. இப்ப அவருடைய ஆய்வு முறையில் அவர் என்ன செய்யறாருன்னா, பொதுப்பட ஒரு தமிழ்நாடு அல்ல சோழ நாடு முழுக்க எவ்வளவு நிலம், இதுல யாருக்கு எவ்வளவு இருந்துச்சு, இந்த ஆய்வுக்குள்ள போனா வழி தவறி போயிடும். சமூகம் பூரா ஒரே மாதிரி இருக்காது. எனவே என்ன பண்றாரு, 2 ஊர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஊர்களில் என்ன நில உறவுகள் நிலவியது, என்ன நில உடைமை மாற்றங்கள் நிகழ்ந்தது, இதை ஆய்வு செய்தார்.
2 ஊர்களில் நிகழ்ந்த மாற்றத்தை எடுத்துக்கொண்டு 2 ஊர் என்னென்ன ஊருன்னு எப்படி பிரிக்கிறார்னா, அன்றைக்கு இந்த ஊர்கள் கிராமங்கள் 2 வகையாக இருந்தன. ஒன்று பிரம்மதேய கிராமங்கள். இந்த பேர்லயே தெரியும். பிரமம் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்துல நான் வந்து ஒரு மெய்யியல் நூல் மொழிபெயர்த்துட்டு இருந்தேன். அப்ப அதுல என்ன வந்துச்சுன்னா, he believed in a thing in itself அப்படின்னு வந்துச்சு. thing in itself, தன்னிலேயே ஆனது. என்னது தன்னிலேயே ஆனது? அதுக்கு என்ன போடுறதுன்னு தெரியல. அப்புறம் பார்க்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அதுதான் பிரம்மம். பிரம்மாண்டம் அப்படிங்கிறோம். பெரியது. எவ்வளவு பெரியது? மிக மிக பெரியது. அப்படி மிக மிக பெரியதுன்னு சொன்னால், அப்ப சிறியது எது? சிறியதும் அதுதான். அது மிக மிக சிறியது. பிரம்மம் உலகத்தை குறிக்கும், மிகப்பெரிய அண்டத்தை குறிக்கும், அண்டத்திற்குள் இருக்கிற ஒரு அணுவையும் குறிக்கும். அதை பொருள் என்றோ கருத்தென்றோ பிரிக்க முடியாது. இப்படி ஒரு விந்தையான ஒரு கருத்து. திங்குங்கிறதே அப்படித்தானே. திங்குன்னா சில பேர் பொருள்பாங்க, சில பேர் விஷயம்பாங்க. ஆனா அப்படி செய்ய மாட்டேன். நான் ஒன்று அப்படின்னு போட்டுருவேன். ஏதோ ஒன்று, அது பொருளா இருக்கலாம், கருத்தா இருக்கலாம், ஊரா இருக்கலாம், செய்தியா இருக்கலாம், உணவா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கருதுகோள் தான் இந்த பிரம்மம் என்பது. இதுல இருந்தா பிரம்மா வந்தார், பிராமணன் வந்தான். இந்த பிரம்ம சூத்திரம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சிறந்த நேரத்திலே உயர்ந்த மிகச்சிறந்த, அதுக்கு ஈடு இல்லாத நேரம் எதுன்னா அதிகாலை நேரம். எப்ப நடைபயிற்சி போனா நல்லதுன்னா பிரம்ம முகூர்த்தத்துல போகணும் பாங்க. பெரியது என்பதை பற்றி அவை சொல்வார். பெரியது கேட்கின் எரிதவள் மேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன். கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம். கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். அறவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம், உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. பிரம்மம் பெரிது. இது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் புரியாது, உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அறிவியலை கொண்டோ, அறிவை கொண்டோ, புலனறிவு கொண்டோ, பகுத்தறிவு கொண்டோ அறிந்து கொள்ள முடியாத ஒன்று. இப்படி ஒன்றை யாரால் கற்று தேர முடியுமோ, இந்த பிரம்ம வித்தையை, பிரம்ம சூத்திரத்தை, பிரம்ம ஸ்தோத்திரத்தை, அவன் தான் பிராமணன். இந்த பிரம்மத்திலிருந்து அந்த பிராமணன் வருது. பிரம்மம்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், பிரஹ்மம்னு சொல்லலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பி போடலாம், இப்பு போட்டு எழுதிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவர் நம்ம நொபுரு வந்து பிரமம் அப்படின்னு எழுதியிருக்கனால நான் அப்படியே பார்த்து எழுதுறேன். பிரம்மதேயம் அப்படின்னு எழுதுனேன். இப்ப தேயம் வந்து தமிழ் சொல்லுங்கிறதுனால நீங்க இத்து போட்டு பிரம்மதேயமா கூட மாத்தலாம். இந்த தேயம் தான் தேசம் ஆகிறது. இந்த மாதிரியான இந்த பிரம்ம தேயம் என்பதற்கு அதோடு சேர்த்து நம்ம இன்னும் சில சொற்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட இன்னொரு சொல் என்ன? சத்துர்வேதி மங்களம். வேதம் நமக்கு தெரியும், 4 வேதம். நான் திரும்ப திரும்ப 4 முறை தீர்ப்பெல்லாம் பாடிட்டு போயிட்டார். வேதத்தில் இல்லாதே இல்லை. அந்த வேதங்கள் மொத்தம் 4. சத்துர்வர்ணம் என்றால் 4 வர்ணங்கள். சத்துர்வேதம் என்றால் 4 வேதங்கள். ரிக் வேதம், அதர்வண வேதம், அப்புறம் என்னங்க 4 வேதம் இருக்கு. யஜுர்வேண வேதம், சாம வேதம், அப்படி 4 வேதங்கள். அது சரி, பரவாயில்ல, முக்கியம் இல்லை. அந்த 4 வேதங்களையும் கற்று தேர்ந்தெடுக்கணும் பிராமணன். அதனால மற்றவங்க வந்து அதை படிக்க கூடாது, மற்றவங்க அதை பார்க்க கூடாது. ஏன்னா அதுதான் பிரம்மசூத்திரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த 4 வேதங்களை கற்பவனுக்கென்று ஒரு ஊரை ஒதுக்கி கொடுக்குறான். இவன் எங்க இருந்து வர்றான்? வடக்கிலிருந்து வரக்கூடிய ஆரிய பிராமணர்கள். ஆரியர்கள் வர்றாங்க, அவங்கள இவங்க பிராமணர்களா. அந்த பிராமணனுக்கு ஒதுக்கி கொடுக்கிற நிலத்துக்கு பேரு பிரம்மதேயம். ஒதுக்கின காசுக்கெல்லாம் இல்ல, அவனுக்கே கொடுத்துடுறாங்க.
அவன் அவன் சாகுபடி பண்ண மாட்டான். அதுக்கு வேளாளர்களை வைத்து அவன் சாகுபடி பண்ணிக் கொள்ளலாம், அதனுடைய விளைச்சலை எடுத்துக் கொள்ளலாம். அரசுக்கு வரி கட்ட தேவையில்லை. அதுக்குதான் பேரு இறையிலி என்று பேர். இறை என்றால் அரசுக்கு கட்டக்கூடிய வரி, இறையிலி என்றால் வரி இல்லாத உடனே. மற்றவர்கள் நிலவரி கட்டணும், ஆனால் பிராமணன் நிலவரி கட்ட தேவையில்லை. இது சத்துர்வே, இது ஊர் பூரா அப்படி கொடுக்கும் போது அதுக்கு பேர் சத்துர்வேதி மங்கலம். இன்னும் சில நிலத்தை என்ன பண்ணுவாங்க, கோயில்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுக்கு பேரு தேவதானம், தெய்வத்திற்கு கொடுக்கிற கொடையது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற அளவுக்கு அவருக்கும் கொடுத்துருவான். ஆனா அதுவும் யார் கண்ட்ரோல்ல இருக்கும், அந்த பிரம்மதேயம் யாரு வாங்கினாலும் அவன் தான் தேவதானத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இதுதான் இந்த முறை. இதை பற்றி ஒரு சுவையான எழுத்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த எழுத்து, நான் அதை கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சத்துர்வேதி என்றால் ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்து கற்பிப்பவர். இப்படிப்பட்டவர்களுக்கு அரசு வழங்கிய நிலம் சத்துர்வேதி மங்கலம். பிராமணர்களுக்கு வேதம் ஓதும் செயலை இடையூறின்றி செய்து வர தானமாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். கோயில் காரியங்கள் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலம் தேவதேயம் அல்லது தேவதானம். 1943 7ஆம் மாசம் 4ஆம் நாள் திராவிட நாடு இதழில் சத்துர்வேதி மங்கலம் என்ற தலைப்பில் அண்ணா எழுதுகிறார். ஆதி நாட்களிலே புராண இதிகாசங்களை கேட்டனர். இன்று யார் அவற்றை சட்டை செய்கின்றனர்? அப்படி யாரேனும் கலைக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ அவற்றை படித்தாலும் கூட பார்ப்பனருக்கு தாசராக இசைவதில்லை. எனவே இக்காலத்திலே ஏடுகள் மக்களை பாழாக்குகின்றன என்று பேசுவதும் எழுதுவதும் அவசியமற்ற காரியம். ஆகவே அக்காரியத்தை செய்வதை விட வேறு இக்காலத்திற்கு அத்தியாவசியமான பிரச்சனைகளை பற்றி எழுதலாகாதா என்ற அன்பர் சிலர் நம்மை கேட்டிருப்பதோடு, பழைய காலத்து கருத்து பரவி இருந்த போதும் கூட ஆரியருக்கு ஆதிக்கம் தரப்பட்டதாக ஆதாரம் இல்லையே. தமிழர் தமது ஆற்றல் குன்றும் நிலை பெற்று வாணிபத்திலே வீழ்ச்சியுற்று வளமிழந்த பிறகே சுறுசுறுப்பும் அறிவாற்றலும் பெற்றிருந்த ஆரியர் உயர்ந்தனர் என்று நமக்கு சமாதானம் கூறுகின்றனர். பார்ப்பன ஆதிக்கம் என்ற பிரச்சனையே அபத்தம் என்று ஒரு சாரார், பார்ப்பன ஆதிக்கம் என்பது முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அன்றி, இன்னைக்கும் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, பிரச்சனை அன்றி என்று வேறொரு சாராரும் கூறுகின்றனர். ஆனால் அவ்விரு சாராரும் ஆரியருக்கு முதலில் இடம் கிடைத்த வகையையும் அதன் விளைவாக தமிழர் இடர்பட்ட தன்மையையும் மறந்து விடுகின்றனர். நரை தெரியாதிருக்க மினுக்கெண்ணையும் நரம்பு தளர்ச்சியை தடுக்க மதனிலா செந்தூரமும் வெளிநாற்றத்தை மறைக்க அரகஜாவும் பயன்படுத்தப்படுவது போல ஆரியருக்கு தாசராக இருக்கும் கேவல நபியை வெளிக்கு தெரிய ஒட்டாது தடுக்க செல்வம், செல்வாக்கு, படிப்பு, பட்டம், பதவி முதலிய முலாம்களை தேடி பூசிக்கொண்டு சிலர் மகிழ்வதையும் நாம் அறிவோம். ஆனால் விஷயம் உணர்ந்தவர்களுக்கு இந்த விசேஷங்கள் அடிமை அணியும் தங்கச்சிங்கிலி போன்றது, கூண்டில் அடைபட்டு கிடக்கும் கிளிக்கு தரப்படும் கொவ்வைப்பழம் போன்றது என்பது நமக்கு தெரியும். ஆகவேதான் தமிழருக்கு எவ்வித சீரும் சிறப்பும் இருப்பினும் மாட மாளிகையிலே உலவிக்கொண்டு மனோரதம் நிறைவேற்றியதால் மந்தகாசமும் கொண்டு காட்சிதரிலும் மன்னர் பிரான் சர்க்காரிலே மணிவிளக்குகளாக விளங்கினாலும் ஆரியருக்கு அடிமைகள் என்ற முலாம் அவர்களை விட்டு போகவில்லை என்பதை நாம் வலியுறுத்தி வருவதோடு, அந்த மூல நோய் போகா முன்பு வேறு எவ்வித எழில் இருப்பினும் அவை வெறும் முலாமாகவே கருதப்படும் என்று கூறி வருகிறோம். இன்று போலன்றி தமிழர் தரணியாண்ட அந்த நாட்களிலேயும் கூட ஆரியத்தை வரவேற்றதும் தமிழர் நுழை குலைந்துதான் விட்டது. நாம் ஒரு மண்டலாதிபதி, நாம் ஏதோ பிச்சை கேட்கும் பார்ப்பனருக்கு பிச்சைப்பட்ட பொருளை தருவதால் நமது செல்வத்துக்கு என்ன குறை வந்துவிடும் என்று பிற்கால தமிழ் மன்னர்கள் கருதியே ஆரியத்தை வளர்த்தனர். லட்சியத்தோடு அதன் பயன் என்ன? ஓடம் பெரிது, ஓட்டை சிறிது என்றாலும் சிறியதோர் துளையிலே ஆற்று நீர் புகுந்து ஓடத்தையே அமிழ்த்தி விடும் ஒன்றோ, அதுபோல் செல்வமும் செல்வாக்கும் சிறக்க வாழ்ந்த தமிழ் மன்னர்கள் சிறு சிறு தானங்கள் தந்தார்களே ஆரியருக்கு, அதன் விளைவு மண்டலங்களை மண்மேடாக்கி விட்டது, மக்களை அடிமைகளாக்கி விட்டது. இதனை தெரிந்து கொண்டால் இன்று இது என்ன பெரிய பிரச்சனையா என்று அன்பர் சிலர் பேசவும் மாட்டார்கள். ஏதோ கொஞ்சம் காசு பார்ப்பனருக்கு புரோகிதத்துக்காக செலவிட்டால் அடிமொழியா போகும் என்ற எண்ணத்தையும் எவரும் கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அடிகோலியதே பிராமணருக்கு தானம் தருவது, அவர்களுக்கு சலுகை காட்டுவது,
அவர்களுக்கு வசதிகள் செய்திருவது என்ற போக்கை மன்னர்களும் பூமான்களும் கொண்ட நிலைதான் நாம் வாதத்திற்கு ஆதாரம் ஏராளம். சரித்திரத்தில் ஆராய்ச்சியில் வெறும் ஏடுகள் மட்டுமல்ல, கல்லிலே பொறிக்கப்பட்ட ஆதாரங்கள், செப்பு பட்டயங்களிலே மூதோவருக்கு தானமளித்த வரலாற்றினை பிற்கால சோழ பாண்டிய மன்னர்களும் விஜயநகர வேந்தரும் கிராமங்கள் பலவற்றை விலைக்கு வாங்கி பிராமணர்களுக்கு தானமாக தந்தனர். 4 வேதம் ஓதும் பிராமணர்களின் இருப்பிடம் என்பதை குறிக்க சத்துர்வேதி மங்கலம் என்று பெயரிடப்பட்டது. கிரகாரம், பிரம்மதேசம், பிரம்ம மங்கலம் என்ற வேறு பல பெயர்களும் மேற்படி கிராமங்களுக்கு உண்டு. இத்தகைய பல கிராமங்கள் பிராமணர்களுக்கு சர்வமானியமாக கிடைத்ததை நிரூபிக்கும் ஆதாரங்களான சில சாசனங்களும் கல்வெட்டுகளும் பல உள்ளன. தஞ்சை கோயில் தெற்கு பிரகார சுவரிலே காணப்படும் சாசனம் சுங்கந்தவிர்த்த சோழநல்லூர் என்னும் கிராமதான சாசனம். சுங்கந்தவிர்த்த சோழநல்லூர் 108 பிரிவுகளாக்கப்பட்டு 106 பிரிவுகள் பிராமணர்களுக்கு தானமாக தரப்பட்டது. இந்த தானம் சமந்த நாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற கிராமத்தில் உள்ள பிராமணர்களுக்கு தரப்பட்டது. 2 பாகங்கள் மேற்படி கிராம கோயிலுக்கு மானியமாக்கப்பட்டது. தானத்தை செய்வதற்காக மன்னர் தமது உயர்தரமான அதிகாரியை அனுப்பி மேற்படி கிராமத்தை அதன் பூர்வீக வாரிசுதாரிடமிருந்து விலைக்கு வாங்க செய்தார். இந்த சொத்து பிராமணர்களுக்கு சர்வமானியமாக்கப்பட்டது. அதாவது விற்க, ஈடுகட்ட அவர்களுக்கு பாத்தியை தரப்பட்டது என்ற தகவல் தரும் சாசனம் கிடக்கிறது. 4 வேலி நிலமும் அதில் உள்ள மரம், நீர், நிலை, பாதை உட்பட விலைக்கு வாங்கப்பட்டு அதிலே 108 பிராமண குடும்பம் தங்குமிடமும் தொழுகைக்கு ஒரு கோயிலும் கட்டப்பட்டதுடன் புளியங்காடு எனப்படும் ராஜ சிகாமணி நல்லூர் என்னும் கிராமத்திலே 117.75 வேலி நிலம் வாங்கப்பட்டு அந்த 108 பிராமண குடும்ப சம்ரட்சணார்த்தத்துக்காக தானமாக தரப்பட்டது என்ற தகவல் கூறும் மற்றொரு சாசனம் ஆராய்ச்சியாளரால் கண்டெடுக்கப்பட்டது. சத்தாவளி, சதுர்வேதி மங்கலம், கணபரிபாலபுரம் என்னும் காவலூர் ஆகிய இடங்களில் அக்ரஹாரம் அமைத்து தர 10 வேலி நிலத்தை திருவாலங்காடு உடையாரிடமிருந்து ஆலப்பள்ளராயன் பெற்றதற்கு ஈடாக வரி செலுத்த தேவையில்லாத உரிமையுடன் கூடிய 9.5 வேலி நிலத்தை மன்னரால் தரப்பெற்றான். இது திருவாலங்காடு சிலாசாசன தொகுப்பில் உள்ளது. இது போன்ற பல தானங்கள் பிராமணர்களுக்கு தரப்பட்டதுடன் கிராம சேவைக்காக அங்கு மற்ற வகுப்பினர் ஊழியர்களாக தங்குவதற்கும் வழி செய்யப்பட்டது. சதுர்வேதி மங்கலம் எனப்படும் அக்ரஹாரத்தில் சுயாட்சியுடன் பிராமணர்கள் இருக்க அனுமதிக்கப்பட்டது. கிராமங்களில் நிலத்துக்கு பார்ப்பனர் மிராசு பாத்தியதை உடையோராகவும் சூத்திரர்கள் வேலை செய்து ஜீவிப்போராகவும் இருந்தனர். ஊர் பரிபாலனம் பிராமணரிடம் இருந்தது. ஆக தமிழரின் சொத்து மன்னர்களின் பக்தி என்னும் பித்தத்தின் விளைவாக பார்ப்பனரிடம் போய் சேர்ந்ததுடன் நாடாண்ட தமிழர்கள் நாய்வோல் கிடக்கவும் இடந்தேடி திரிந்த இனம் ஏடா, வாடா, போடா என்று கூறி தமிழரை ஏவலராக கொள்ளவுமான இரட்டை அநீதியை உண்டாக்கினர். மனையை இழந்ததுடன் மானத்தையும் அறத்தமிழர் இழக்கும்படி நேரிட்டது. மன்னர்களின் பக்தியின் விளைவு. தானம் பெற்ற பார்ப்பனர் தானம் அளித்தவனை ஆயார புகழ கேட்டு மற்றவர்களும் அதை போல செய்து பெயர் எடுக்க முனைந்தனர். ஆலாவட்டத்தில் தானம் தருவதிலே போட்டி பந்தயம் ஏற்பட்டது. போலாகிவிட்டது. என்ற ஜில்லாவை ஹரிஹர என்ற ஆட்சியாளன் 66 கிராமங்களாக வகுத்து 3 பகுதிகளாக்கி ஒரு பகுதி தான் வைத்துக் கொண்டு மற்றொரு பகுதியை நகர கோயில் 2க்கு மானியமாக்கி 3ஆம் பகுதியை பார்ப்பனருக்கு தானம் அளித்தார். இந்த தகவல் தாம்பல் சாசன தொகுதியில் காணப்படுகிறது. ஆண்டவனையும் ஆரியனையும் ஒரே நிலையாக்கிய அரசனின் அறிவே நம்மவரை இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டது. போக்கு வந்த காரணம் என்ன? பார்ப்பனர் மெல்ல மெல்ல தமது கற்பனையை புராண, இதிகாசம், ஸ்மிருதி, சாஸ்திரம் என்ற பல்வேறு பெயர்களால் ஊத்தியேதான் அதை கர்ணாமிர்தமாக இருக்கிறது என்று கேட்ட கலாரசிகர்கள் காட்டிய வழியே இந்த நாட்டினரை இந்த நிலைக்கு சேர்த்திருக்கிறார். அக்ரஹாரம் அமைத்து தருவது புண்ணிய காரியம் என்றும் மன்னர்கள் அதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மிதாட்சரம் என்னும் வடமொழி சட்டம் கூறுகிறது. இதை கேட்டு கட்டுப்பட்ட காவலரின் போக்கு இது போலத்தானே இருக்கும். இந்த மன்னர்கள் மாண்டார்கள். ஆனால் அவர்கள் காலத்திலே ஏற்பட்ட அநீதி இன்னும் மாறவில்லை. தானம் தரும் மன்னர்கள் எங்கெங்கு கிளம்பினார்களோ இங்கெல்லாம் பிராமணர்கள் சென்று தங்கலாகினர். ஏற்கனவே ஒரு இடத்தில் தானமாக நிலம் பெற்றிருந்தாலும் அதனை விற்கும் பாத்தியதை அவர்களுக்கு இருந்ததால் தான நிலத்தை விற்றுவிட்டு வேறு மண்டலத்திலே குடியேறினர். குடும்பமாக பார்ப்பனர் ஒரு மண்டலத்தை விட்டு மற்றொரு மண்டலம் சென்ற மனப்பான்மை அவர்களுக்கு பொருள் மறைப்பதில் இருந்த பேராசையை காட்டுவதும் அவர்களுக்கு தமிழகம் தாய்நாடு அல்லவா
ஆகையால் எங்கும் போய் தங்க மனம் இடம் கொடுத்தது என்பதையும் அவர்கள் ஒரு நாடோடி இனம் என்பதையும் காட்டுகிறார். பெல்லாரி ஜில்லாவில் நீர்குண்டா கிராமத்தில் 300 பிராமண குடும்பங்களுக்கு பூதானம் தரப்பட்டது. 300ல் 60 பிராமண குடும்பங்கள் பூதானம் பெற்றன என்ற செய்தி பொறிக்கப்பட்ட செப்பு பட்டயம் ஆராய்ச்சி நிலையத்திலே காணப்படுகிறது. ஊர் சுற்றும் பார்ப்பனருக்கு இதுபோல தானம் கொடுக்கும் மன்னர்கள் வாழ்ந்த அதே காலத்திலே பஞ்சத்தால் அகவிலை ஏற்பட குடும்பத்தை நடத்த முடியாமல் கோயில் பணத்திலிருந்து 110 காசு கடன் பெற்றுக் கொண்ட அந்த கடனுக்காக தன்னையும் 2 பெண்களையும் கோயிலுக்கு ஒரு மேலாளர் விட்டு விட்டார். இதற்கும் சாசனம் இருக்கிறது. பிராமண குடும்பத்துக்கு சென்ற இடமெல்லாம் தானம். தமிழ் குடும்பம் அடிமையாக இது தமிழ் ஆட்சியிலே காரணம் என்ன? ஆண்டது தமிழர், ஆட்சி முறை ஆரியம். நம் சதுர்வேதி மங்களைகளை அமைத்து தந்து பார்ப்பனரை வளரச் செய்த மன்னர்களின் ஆட்சி முறையிலே நீதாட்சர நீதியை பரிபாலனத்துக்கு துணை செய்து அதன் போக்கு ஆரியருக்கு சிரேஷ்டம் தரத்தக்கதாக இருந்தது என்பதை கூற தேவையில்லை. ஒரு விசித்திர உதாரணம், உண்மை ஆதாரமுள்ள விஷயம். ஞாங்கிய வல்கியரின் சட்டம் கூறுகிறது, தாழ்ந்த வகுப்பான் பார்ப்பராகி பாப்பராகி, அதாவது கடன்பட்டு போண்டியாகி கடன் தர முடியாது போனால் அவன் யாரிடம் கடன்பட்டானோ அவனுக்கு ஊழியம் செய்து கடனை தீர்க்க கடவான். ஆனால் ஒரு பார்ப்பான் அந்நிலை அடைந்தால் அவன் சந்தியானுசாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனத்தை நாளாவட்டத்திலே திருப்பி தரலாம். நீதாட்சரம், நியாய வட்டி, அநியாய வட்டி என்று 2 கூறாக வட்டி முறையை பிரித்து காட்டியிருக்கிறது. 15 விழுக்காடு வட்டி தர்ம வட்டியாக கருதப்பட்டது. ஆனால் இந்த வட்டி விகிதம் உயர் ஜாதிக்கார விஷயத்திலே குறைந்திருக்க வேண்டும் என்று மீதாட்சரம் கூறுகிறது. அதாவது பார்ப்பரிடம் மற்ற வகுப்பாரிடம் வாங்கும் வட்டியை வாங்கக்கூடாது, குறைந்த விகித வட்டியை கேட்க வேண்டும். தாழ்ந்த வகுப்பு 5 விழுக்காடு வட்டி செலுத்தினால் உயர் வகுப்பு பிராமணன் 2% வட்டி மட்டுமே தர வேண்டும் என்று மீதாட்சரம் கட்டளிடுகிறது. காவலர்களுக்கு அதுவே வேத வாக்கு. இது மட்டுமா, அவரிடம் கடன் பெற்றவன் கடனை திருப்பி தருகையிலே முதலில் பிராமணனிடம் பட்ட கடனை திருப்பி தர வேண்டும். மற்றவரின் கடனை திருப்பி தர முடியாவிட்டால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கடனை தீர்க்க வேண்டும் என்பதும் மீதாட்சர திட்டம். இதுபோல் ஆதாரம் அநேகம் அன்று நிறுவப்பட்ட சதுர்வேதி மங்கலங்களில் ஆர்வமூட்டி வளர்க்கப்பட்டதன் விளைவு என்னவெனில் இன்று தமிழகமே சதுர்வேதி மங்கலமானது. சர்வமானிய உரிமையுடன் ஆரியர் இன்று ஆட்சி செய்கின்றனர். எனவேதான் நாம் இந்த பிரச்சனையை முக்கியமானது என்று கூறி இந்நிலை போக்க முயற்சி செய்கிறோம். அண்ணா திராவிட நாட்டில் எழுதியது இவ்வளவு நீண்ட ஒரு பகுதியை தனித்தனியா இந்த பிரம்மதேயங்கள் சதுர்வேதி மங்கலங்களுடைய கொடுமையை ஒவ்வொன்னா சொல்லிட்டு போக வேண்டியதுங்கிறதுக்காக அண்ணா அற்புதமா சொல்லிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்ப என்ன சட்டம் ஆண்டது, எப்படி இவர்களால் பரப்ப முடிந்தது, மன்னர்கள் பிராமணர்களுக்கு எப்படி சேவை செய்தார்கள், அப்புறம் அவர் எழுதுகிற காலத்தில் எப்படி தமிழ்நாடே சதுர்வேதி மங்கலமாகி கிடந்தது என்பதை எல்லாம் அண்ணா எழுதிட்டார். இப்ப நான் இன்னொன்னு கூட நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆய்வு செய்வதா இருந்தா, நில உடைமை ஆய்வு எல்லாம் செய்வதா இருந்தா, சதுர்வேதி மங்கலங்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை இன்னைக்கும் நம்ம போய் வேறுபாட்டை பார்க்கலாம். பாளையூர், பருத்தியூர், சேங்காலிபுரம் போன்ற ஊர்கள் பிரம்மதேய கிராமங்கள். அங்க இருக்கிற நில உடைமைகள், நில உறவுகள் யார் நிலக்கிடார்கள் என்பதற்கும், அந்த காலத்துல வெள்ளான் ஊர்கள்னு சொல்றாரு இல்லையா நம்முடைய நபுரு கொரிஷ்மா, அந்த ஊர்களையும் ஆய்வு செஞ்சோம்னால நிறைய வேறுபாடு தெரியும். என்ன அர்த்தம்னா அதன் தொடர்ச்சி இன்னைக்கு நீடிக்கிறது என்பதுதான் அதுக்கு காரணம். இந்த கோயிலுக்கு எழுதுறது மற்றதெல்லாம் உண்மையில அவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட இரட்டைத்தன்மை கொண்டதுதான். சாதாரணமா இதுல முக்கியமான சர்ச்சையா என்ன செய்வாங்கன்னா, தமிழ் பேரரசர்களை பற்றி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் விஜயநகர மன்னர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் அதுக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு. அதான் அண்ணா சொல்றார், நம்ம தமிழ் மன்னர்கள், தரணியாண்ட தமிழ் மன்னர்கள் இதைத்தான் செய்தார்கள். அப்ப சோழர்கள், பாண்டியர்கள் இதை செஞ்சாங்க, பிற்காலத்தில் செஞ்சாங்க. கரிகாலன் செய்யல, அது தொடக்க கால சோழர் ஆட்சி. விஜயநகர சாம்ராஜ்ய ஆட்சியில இது எல்லாம் முழுமையாயிடுச்சு. அது எல்லா பார்ப்பனியத்தில் குட்டையில் உரிய மட்டைகள் தான். சதுர்வேதி மங்கலங்களாக பார்ப்பனர்களுக்கு தரப்பட்ட நிலங்களை பெயர்களோடும் கொடுக்கப்பட்ட காலத்தோடும் பார்ப்பனிய தொல்லியலாளர் ஆர் நாகசாமி பட்டியலாக கொடுத்திருக்கிறார். பட்டியலை கொடுக்கிறார், எந்தெந்த ஊர்ல எவ்வளவு நிலம் கொடுக்கப்பட்டது என்பதை நாகசாமி தெரியும் தானே.
ஒரு பார்ப்பன தொல்லியலாளர். அவர் பட்டியல் கொடுத்திருக்கிறார். பார்ப்பனுக்கு நிலங்களை தானமாக வழங்கி அதற்கு பிரம்மதேயம் என்று பெயரிட்டான் ராஜராஜன். இப்பட்ட பார்ப்பனர்களுக்கு நிலம் வழங்கி அதற்கு ஏகபோக பிரம்மதேயம் என்று பெயரிட்டான். ஊர்ல இருக்கிற பிராமணர்களுக்கு மொத்தமா கொடுக்கிறது ஒரு வகை. இன்னொன்னு என்ன பண்றதுன்னா, ஒரு பிராமணனுக்கு கொடுக்கிறது, அவனுக்கு அதுல எல்லா உரிமையும் கொடுத்துரும். அவன் விற்கலாம், வாங்கலாம், அடகு வைக்கலாம், தானம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கு பேரு ஏகபோக பிரம்மதேயம். இது ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்தது என்று இன்னொரு கட்டுரையில் சொல்லப்படும். இதுல எல்லாம் நான் இப்படி பொதுவான பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்ற அந்த ஏற்பாடு எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு சாதியை உயர்த்தி வைத்து அவர்கள் கையில் உடைமைகளை ஒப்படைக்கிற ஒரு ஏற்பாடாக இருந்தது என்ற ஒரு பொது உண்மையை நான் காட்டுறேன், அவ்வளவுதான். உண்மையில் மன்னர்கள் காலத்தில் இது இருந்ததுன்னு சொல்றதுனால எல்லா மன்னர்கள் காலத்திலும் ஒரே தரத்தோடும் ஒரே அளவோடும் இது இருந்தது என்று பொருள் கிடையாது. அதுல வித்தியாசங்கள் இருந்துச்சு. அது தெரிந்தால்தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த பொது உண்மையை தாண்டி நில உறவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, யாருடைய காலத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை அப்பதான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது நம்ம இங்க இவர் எடுத்துக்கொண்டிருக்கிற நுபுரு கேரிஷ்மா இந்த நூலில் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காலத்திற்கு நம்ம திரும்பி செல்றோம். இப்ப நம்ம சோழர்களை பற்றி பேசுகிற போது முற்கால சோழர்கள் என்பது தனி. கரிகாலன், 2 கரிகாலன் இருந்தாங்க, வேறு சில சோழ மன்னர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னால சங்ககால சோழர்களை பற்றிய செய்திகள்லாம் இருக்கு, உண்மையும் இருக்கு, கட்டுக்கதையும் இருக்கு. இப்ப அவங்களை பத்தி நம்ம பேசலாம். இந்த 2வது கட்டத்தில் வரக்கூடிய சோழர்கள் இருக்காங்க பாருங்க, இடைக்கால சோழர்கள். அவங்களும் கடைசி காலத்துல அந்த ஆட்சி போய் முடிகிறது. எப்ப ஆரம்பிக்குதுன்னா கிபி, அதாவது பொது ஊழிக்கு பின் 846 தொடங்குது. தொடங்கி 1279 முடிஞ்சது, 3ஆம் ராஜேந்திரனோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு சோழர் ஆட்சி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏறத்தாழ இது ஒரு 300 ஒரு 450 ஆண்டுகள் கிட்டத்தட்ட விஜயாலயன் தொடங்கி 3ஆம் ராஜேந்திரன் முடிய, 2க்கும் இடையில தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வர்றாங்க. அவங்க நடுக்காலத்துல வர்றாங்க. அப்ப இவங்களை என்ன எப்படி சொல்றாருன்னா, நபூரு முற்கால சோழர்கள்னு சொல்லி குழப்பம் வந்துருங்கிறதுனால முச்சோழர்கள் பிற்சோழர்கள்னு பிரிக்கிறார். முற்சோழர்கள் காலத்தில் இது எப்படி தொடங்கியது என்று சொல்றார். நம்ம வேறு சான்றுகளின் அடிப்படையில் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு கருத்து என்ன வெளிவந்திருக்கிறது என்றால், இந்த சதுர்வேதி மங்கலங்கள் சோழர்கள் காலத்தில் விரிவடைந்தன, ஆனால் பல்லவர் காலத்திலேயே தொடங்கிடுச்சு. பல்லவர்கள் பிரம்மதேயங்களை வழங்கினார்கள். பல்லவர்களுக்கு முன்னால் இருந்தது யாரு? களப்பிரர்கள். களப்பிரர்கள் இதே போலதான் வழங்கினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வாதமா இருக்கு, அதுக்கு மறுப்பு இருக்கு. களப்பிரர்கள் கொடுத்தாங்களா? இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, களப்பிரர்களுக்கு முன்னாலேயே பிராமணர்களுக்கு சங்ககால பாண்டிய மன்னர்களை நிலம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேள்வி வளர்ப்பதற்கான உதவிகளை செஞ்சு, இந்த பள்ளியாக சாலை என்ன பெருவெழுதி ஒரு குடிமை வச்ச ஒரு மன்னனை பற்றிய செய்தி வரும். நிறைய யாக வளர்த்து கொடுத்தாரு. அவர்லாம் கிமு 300-400 அது அந்த ரொம்ப ஆரம்ப காலத்திய மன்னர்கள். இன்னும் ஒரு சில மன்னர்கள், இந்த வேள்வி வேட்ட நற்கிலின்னு ஏதோ ஒருத்தர் வர்றாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 1979 புலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. பொன்னவராதி பக்கத்துல ஒரு குளத்தில் ஒரு கல்வெட்டு எடுத்தாங்க. அந்த கல்வெட்டுக்கு முன்னால வரைக்கும் இந்த மன்னர்கள் காலத்தில் பிராமணர்களுடைய நிலை என்னவாக இருந்துச்சு, அவங்களுடைய தகுநிலை என்னவாக இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன தானம் வழங்கப்பட்டுச்சு, அவங்க எவ்வளவு செல்வாக்கோட இருந்தாங்கிறதுக்கெல்லாம் ஆதாரமாக கருதப்பட்ட ஒரு சாசனம் தான் வேள்விக்குடி செப்பேடுன்னு சொல்ற ஒன்று. வேள்விக்குடி செப்பேட்டின் அடிப்படையில என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு சங்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு. ஏன்னா அந்த கூழாங்குறிச்சி
கல்வெட்டுல என்ன காணப்படுதுன்னா, வேள்விக்குடின்னு ஒரு ஊரை மன்னர் ஒரு பிராமண குடும்பத்திற்கு கொடுத்திருந்தார். அதை களப்பிரர்கள் வந்த உடனே அதை பிடுங்கிக் கொண்டார்கள். அந்த வேள்விக்குடியை திரும்ப எடுத்துக்கிட்டார். அவங்க பொதுவா பார்ப்பனர்களுக்கு, ஆரியர்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருந்தாங்க. களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்வது அந்த சங்கம் அறிவிய காலம். அது ஒரு நீண்ட காலம், 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு காலம். அப்படி ஒரு காலமா இருக்கிற காரணத்தினால் களப்பிரர் மன்னர்கள் எல்லோருமே ஒரே தன்மையில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரே மாதிரிதான் எல்லாவற்றையும் அணுகினார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு உண்மை என்ன தெரிஞ்சிருக்குன்னா, களப்பிரர்களால் அவங்க கர்நாடகத்தில் இருந்து வந்தார்கள். அவங்களுடைய சமயம் என்பது வைணவம். நிறைய சமணம்னு சொல்றாங்க. அவங்க சைவமா இருந்தார்கள் என்றுதான் மயிலை சீனி வேங்கடசாமி சொல்றார். அவர்களுடைய களப்பிரர் காலத்துல சமண மதமும் பௌத்த மதமும் பெருமளவுக்கு வளர்ந்தன. ஏதோ ஒரே ஒரு மன்னன் அவனே சிவனை வழிபட்டான் என்ற செய்தியையும் அவர் சொல்றாரு. ஒரு மன்னன் தொல்காப்பியத்தை தடை செய்தான் என்ற செய்தியை சொல்றார். இது எதுவும் களப்பிரர்கள் பற்றிய முழுமையான கண்ணோட்டம் அல்ல. களப்பிரர்களால் எப்படி இவ்வளவு பெரிய பேரரசுகளை நடத்தி கொண்டிருந்த சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் முறியடித்து தமிழ்நாடு முழுவதையும் எப்படி கைப்பற்றிக் கொள்ள முடிந்தது என்பதற்கான விடையை சில ஆய்வாளர்கள் கண்டிருக்கிறார். 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த பேரரசர்களின் கீழ் இருந்த சிற்றரசர்கள், அந்த சிற்றரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் தொடர்ந்து முரண்பாடு இருந்துச்சு. 2வது, பேரரசுகளின் கீழ் இருந்த உழுகுடி மக்கள் 2 பேரும் சேர்ந்துதான் பேரரசர்களை வீழ்த்துவதற்கும் களப்பிரர்கள் ஆட்சி பிடிப்பதற்கும் உதவியாக இருந்தாங்க. பல்லவர் பகுதியில ஒரு சிறு பகுதியை தவிர மொத்தத்தில் களப்பிரர்கள் முழுமையா ஆட்சி பிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே களப்பிரர் காலத்துல யாராவது ஒரு மன்னன் ஒரு பிராமணருக்கு நிலம் கொடுத்தான் என்பதை வைத்துக் கொண்டு என்ன சொல்ல முடியாதுன்னா, அப்படியே பிரம்மதேயம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது வேள்விக்குடி செப்பேடு என்பது இன்னைக்கு சந்தேகத்துக்குரியதா கருதப்படும். எதுக்காக அந்த வேள்விக்குடி செப்பேடு தயாரிக்கப்பட்டது என்றால், பிரம்மதேயங்கள் சங்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு. ஆதிகால தமிழர்களே பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. இது சோழர் காலத்திலேயோ பல்லவர் காலத்திலேயோ ஆரம்பித்தது அல்ல என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சி. அது செப்பேடு ஏன் பொய்யா இருக்கணும்னு கருதுறாங்கன்னா, அந்த காலத்தில் செப்பேடுகளை தயாரிக்கிற ஒரு வழிமுறையே அன்னைக்கு இல்லாம இருந்துச்சு. செப்பேடுகள் வருவதே பல்லவர் காலத்துலதான். அவங்க பிராகிருதத்துல முதல்ல செப்பேடுகள் எழுதுறாங்க. அது மாதிரி இருக்கிற காரணத்தினால தங்களை பரத்வாஜ குலம்னு சொல்லிக்கொண்டு அதை நிலைநாட்டுவதற்கு அவங்க எழுதுறாங்க. ஆனால் சங்க காலத்தில் செப்பேடுகளே கிடையாது. அதனால இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு 79க்கு பிறகுதான் ஆய்வாளர்கள் அதை மறுக்கிறாங்க. அதனால இப்ப என்ன திட்டவட்டமா தெரிந்திருக்கிற உண்மை என்றால், பிரம்மதேயங்களை தொடங்கி வைத்தவர்கள் பல்லவர்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு ஊர் 2 ஊர் இல்லாம பரவலா நாடு தழுவிய முறையில தொடங்கினது பல்லவர்கள். இந்த பல்லவர்களுக்கு பிறகு இதை செய்தவர்கள் யாருன்னா அவங்க சோழர். எனவே இந்த சோழர்கள் தான் இங்க உதாரணமா எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முற்சோழர்கள், விஜயாலயன் தொடங்கி 3ஆம் ராஜன் வரைக்குமான அந்த முற்சோழர்கள் இதற்கு உதாரணமா எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. அதுல இந்த 2 ஊரை எடுத்துக்கொண்டு அவர் ஏதோ ஒரு சோழ மன்னனுடைய காலத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளார். அவரு அவர் என்ன பண்றாருன்னா, உள்ளூர் என்கிற வேளாண் கிராமம், ஈசானமங்கலம் என்ற ஒரு பிரம்மதேய கிராமம், இந்த 2மே காவிரி கரையில் அமைந்த ஊர்கள். ஒரே மாதிரி செழுமை படைத்த மேலாண்மை செழித்த ஊர்கள். அந்த காவிரி கரையில் அமைந்த இந்த 2 ஊர்களையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எடுத்து அந்த ஆய்வு செய்தாங்க. அந்த கல்வெட்டுகள் தான் அவருடைய ஆய்வுக்கு அடிப்படையாக இருக்கு. சோழர் கால தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட பல ஊர்கள் பிரம்மதேயங்களாக இருந்தன. பிராமணர்கள் மேலாதிக்கம் பெற்ற இந்த ஊர்களில் சபை எனப்பட்ட ஊராட்சி மன்றம் இருந்தது. பிரம்மதேயம் சோழ நாட்டு உள்ளூராட்சியில் முக்கிய பங்கு வைத்தது. ஆகவே சோழராட்சியின் அதிகார கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஊர்களை பற்றிய ஆய்வு இன்றியமையாது. நாட்டில் பெரும்பான்மையான ஊர்கள்
பிராமணர் அல்லாதாருக்குரிய எல்லா ஊர்களாக இருந்தன. அது சாதாரண ஊர்கள். அந்த ஊர்கள்ல ஊர் என்ற பெயர்லயே அமைப்பு இருந்துச்சு. ரெண்டையும் ஒப்பிட்டு தான் ஆய்வு பண்றாரு. அதற்கான கல்வெட்டுகளை அடிப்படையாக கொண்டு அது அந்த கல்வெட்டுகளை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார் நமக்கு. அது மட்டும் இல்ல, எந்த மன்னர் காலத்திய கல்வெட்டுங்கிறத சொல்றார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதலாம் பராந்தகன்ல ஆரம்பிக்கிறாங்க. 12 ஆண்டு காலம். அப்புறம் பரகேசரி, அப்புறம் பராந்தகன், முதலாம் பராந்தகன், அப்புறம் பராந்தகன், கடைசியா ராஜகேசரி, பரகேசரி. இந்த அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராஜராஜ சோழனுடைய ஆட்சி தொடங்குகிற காலம் வரைக்குமான கல்வெட்டுகளை முதல்ல எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் அந்த கல்வெட்டுகள் காட்டக்கூடிய உண்மை என்ன என்பதை முதல்ல வெளிப்படுத்தினர். வெளிப்படுத்தியதன் மூலமாக என்ன மாதிரியான கல்வெட்டுகள் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா, நிலவரி விலக்கு பெற்றவை, நில கொடை தரப்பட்டவை, நிலம் விற்பனைக்கான கல்வெட்டு, இப்படி நிலவரி விலக்குக்கான கல்வெட்டு என்று இதை எடுத்துக்கொண்டு இந்த 2 ஊர்லையும், நல்லூர்ல 9 கல்வெட்டுகளும், விசானமங்கலத்தில் 10-15 கல்வெட்டுகள் ஏதான் அதிகமா இருக்கு. மமதையை பற்றிய கல்வெட்டுகள் தான் அதிகமா இருக்கு. 2ஐயும் தான் ஒரு ஆராய்கிறார். நம்ம இந்த ஆய்வை நான் முன்பே சொன்ன மாதிரி இது ஒரு மைக்ரோ அனாலிசிஸ், ஒரு குறுநிலப்பரப்பு ஆய்வு.